கொடைக்கானலுக்கே வந்துடுறாரு காவேரி வீட்டுக்கு தேடி. வேகமாக கதவை தட்டுறாரு. கண்டிப்பாக வந்து காவேரி திறந்துடணும். கரெக்டாக காவேரி உள்ளேருந்து என்ட்ரி ஆகிறான். விஜய் முகத்தில் பயங்கர சந்தோஷம். வந்து கதவை திறந்தது கட்டி பிடிச்சி அழுகிறாரு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு உணர்ச்சிவசப்பட்டு விஜய் பேசுகிறாரு. காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. விடுங்க நான் தொல்லை விட்டு போச்சுன்னு விட்டுற வேண்டியதானே, எப்படினாலும் 4-5 மாதத்தில் நான் பிரிஞ்சிருவதானே அப்படின்னு. இந்த திமிர் பேச்சு தான் நீ பேசாதுங்க, நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா, இது வரைக்கும் நான் சாமியே கும்பிட்டதில்லை, நீ எப்படியாவது கிடச்சணும்னு நான் சாமி கும்பிட்டேன் தெரியுமா அப்படின்லாம் விஜய் பேசுகிறாரு. பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த தாத்தாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ வந்து தாத்தா கண்டிப்பாக காவேரியை கூட்டிகிட்டு உடனே வா, 2 பேரும் பத்திரமா வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க. 2 நாள் வந்து அலைஞ்ச டயர்டுக்கு இங்கேயே இருந்துட்டு கிளம்பலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லுவார். சார் நீங்களாம் இருக்க முடியாது, நம்ம கிளம்பணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காஃபி போட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கொடைக்கானல்ல இருந்து 2 நாளில் விஜயும் காவேரியும் கிளம்புறாங்க. இப்படி தாங்க ப்ரோமோ